அவர் எதை சொன்னாரோ அதை பிடிக்க சக்தி இருந்தா இதை விடலாம். என்ன தாத்பரியம்னா அதுக்கு அந்த பிரேம வேணும் அல்லது ஞானம் வேணும், இந்த ரெண்டுல ஒண்ணும். ஈட்டு காக்க வேண்டாம்னு பிரம்மச்சாரிகளுக்கு நியமம் வந்ததுக்கு காரணமே வேதம் தான். வேதத்தை விடக்கூடாதுன்னா இந்த சுவாத்தியாயம்ங்கிறது எது வரையில் தெரியுமோ, தினசரி பகவத் விஷயத்தில் நாம் அலட்சியமா இருக்கவே கூடாது. வேதத்தையே தபசா இருக்கு. அது மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு, வேதத்தையே தபசா நினைச்ச குடும்பங்கள். ஆனா பாகவதத்திலேயோ கீதையிலையோ நாகம் வேதகி தபசாலாம் அது பக்தி விஷயம். அது நான் வேதத்துக்கு கிடைக்க மாட்டேன், யாகத்துக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் அது ஒரு நிலை. இது அந்த நிலையில சொல்றார். அதை நீயும் நானும் கேட்டுட்டு வேதத்தை விட்டுறக்கூடாது. அவர் எதை சொன்னாரோ அதை பிடிக்க சக்தி இருந்தா இதை விடலாம். அவர் என்ன விஷயம் சொல்றாரோ அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு தெம்பு இருந்தான்னா விடணும். சும்மா காதால கேட்டுட்டு விட்டுடக்கூடாது. வேதத்துக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொன்னான்னா நியாயம். வேதத்தினால கிடைக்க என்ன அடைய முடியாதுன்னு சொல்றான். வேதத்தினால அடைய முடியும், யோகாபியாசத்தினால அடைய முடியாது, வேதத்தினால தபஸ்னால அடைய முடியாது. அதுக்காக விட்டுடுவியா? என்ன தாத்பரியம்னா அதுக்கு அந்த பிரேம வேணும் அல்லது ஞானம் வேணும், இந்த ரெண்டுல ஒண்ணும். அது இருந்தாதான் நான் கிடைப்பேங்கிற அதனுடைய கௌரவத்தை சொல்ற இடம் அது. அதனால இதுக்கு கிடைக்க மாட்டேன் இதுக்கு கிடைக்க மாட்டேன்னு விட்டுட்டு பிரஷ்டனா போறதுக்கு கிருஷ்ணன் சொல்லல. அதனால வேதம்ங்கிறது அது தபஸ், அது அத்தியனம் பண்றது ஒரு தபஸ். அதனாலதான் தினசரி வேதம் வச்சிருக்கா. இப்பயுமே ஜனன மரண ஆசௌச்சங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டில் நம்ம சம்பிரதாயத்துக்கும் ஆந்திர சம்பிரதாயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா கல்யாணம் ஆனாதான் அவளுக்கு ஆசௌச்சம், பிரம்மச்சாரிகளுக்கு ஆசௌச்சம் கிடையாது. ஆந்திர சம்பிரதாயத்தில் பிரம்மச்சாரிகளுக்கும் தீட்டு உண்டு. நம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மச்சாரிகளுக்கு தீட்டு கிடையாது. ஜனனம் குழந்தை பிறந்தாலோ யாராவது காலமானாலோ அந்த 10 நாள் தீட்டு கிடையாது. 10 நாளோ 3 நாளோ அந்த பிரம்மச்சாரிகளுக்கு கிடையாது. அந்த ஞாதிகளுக்கு கல்யாணம் ஆனவாளுக்கு மாத்திரம்தான் உண்டு. பிரம்மச்சாரிகளுக்கு ஏன் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அவனும் இப்ப வேதம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான், வேதம் சொல்லிட்டு இருக்கான். வேதம் சொல்லிகிட்டே இருக்கும். வேதம் சொல்லும் பொழுது முன்னெல்லாம் ஒரே கிராமத்தில் தங்கியிருப்பா. ஒரு கிராமம் முழுக்க பார்த்தா ஒரே கோத்திரமா இருக்கும், பங்காளிகளா இருப்பா எல்லாரும். ஒரு 300-400 குடும்பம் இருக்கிற இடத்துல ஒருத்தர் குழந்தை பிறக்கும், ஒருத்தர் போவர், ஒரு குழந்தை பிறக்கும், ஒருத்தர் போவர். 365 நாள்ல 300 நாள் தீட்டு இருக்கும். சேர்ந்து இருக்கிறதுனால 300 நாள் அவன் தீட்டு கேட்டான்னா எப்ப வேதத்தை முடிக்கிறது? சதாபிஷேகம் ஆயிடும் வேதம் முடிகிறது. அதனால இவனுக்கு வேதம் முடியணுமேங்கிறதுக்காக ரிஷிகள் என்ன பண்ணா, பிரம்மச்சாரி வேதம் சொல்றதுக்காக தான் அவனுக்கு தீட்டு கிடையாதுன்னு. இல்லைன்னா அவன் ஆயுஷ் முழுக்க தீட்டு காத்துட்டே இருக்கணும். அவனுக்கு பேரம் பிறந்தாலும் வேதம் முடியாது, அப்படி ஆயிடும். அதுக்காக ரிஷிகள் கிடையாது வேண்டான்னா. ஆனா தீட்சிதர்வாள் சொல்றார், இந்த நாள பிரம்மச்சாரி காத்தா தப்பு இல்லைன்னு. ஆதுனிகானாம் பிரம்மச்சாரினா இன்னைக்கு இருக்கிற பிரம்மச்சாரியெல்லாம் காக்கணும். ஏன்னா அவன்கிட்ட என்ன பிரம்மச்சரிய தர்மம் இருக்கு? வேதம் சொல்றானா, பிக்ஷாச்சரணம் பண்றானா, இல்லை ஆச்சாரியனுக்கு அதீனனா இருந்து குருகுல வாசம் பண்றானா? ஒண்ணும் இல்லை. வெத்தலை பாக்கு வச்சா பாயறான், வெத்தலை பாக்கல வெத்தலை பாக்க பார்த்தா எடுத்து போட்டுக்கிறான். அப்புறம் எந்த பிரம்மச்சரிய தர்மமும் இல்லை. அப்புறம் வேதம் மாத்திரம், அது தீட்டு மாத்திரம் ஏன் வேண்டான்னு ஒதுக்குவானே, அதையும் காக்கட்டும். தீட்டு காக்க வேண்டான்னு பிரம்மச்சாரிகளுக்கு நியமம் வந்ததுக்கு காரணமே வேதம் தானா. அப்ப வேதத்துக்கு எவ்வளவு கௌரவம்னு பார்க்க. ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான் பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். வேதத்தை விடக்கூடாது. வேதத்தை விடக்கூடாதுன்னா இந்த சுவாத்தியாயம்ங்கிறது எது வரையில் தெரியுமோ, ஒரு சர்க்கம் ராமாயண பாராயணம் பண்ணினா சுவாத்தியாயம்.
ஒரு அத்தியாயம் பாகவதம் பாராயணம் பண்ணினா சுவாத்தியாயம். இதெல்லாம் இப்படி ஒரு கதி கல்பிச்சது போதேந்திரால் தான் கல்பிச்சு. சுவாத்தியாயத்தை ராமநாமா வரையில் கொண்டு வந்தார். ராமநாமம் வரையில் சுவாத்தியாயம். இதுலேருந்து என்ன தெரியுது? தினசரி பகவத் விஷயத்தில் நாம் அலட்சியமா இருக்கவே கூடாது. பகவத் உபாசனையில அலட்சியமா இருக்கக்கூடாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.